பிள்ளைகள் மத்தியிலே நல் மரியாதை நன்னடத்தை இருக்கிறதா? கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்பா சொல்றத பிள்ளைங்க கேட்கணும். பிள்ளை கேட்கலன்னா அம்மா திருத்தணும். அம்மாவை பிள்ளைங்க மதிக்கணும். பிள்ளைங்க மதிக்கலன்னா அப்பா திருத்தணும். அப்பா இல்லாத நேரத்தில் பிள்ளைங்கிட்ட அவரை பற்றி தப்பு தப்பா அவமானமா தலைகுனிவான காரியங்களை பிள்ளைங்கிட்ட பேசக்கூடாது. தாயை பற்றி பிள்ளைங்கிட்ட தகப்பனோ மற்றவர்களோ தரக்குறைவா பேசக்கூடாது. ஒரு வீட்டின் மேன்மையே ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கின்ற மரியாதையில தான் இருக்கிறது. இதையெல்லாம் கரெக்டாக செஞ்சு பாருங்க. உலகத்தின் ஆவிகள் உன் பிள்ளைகளை அடிமைகளாக்காது. அன்பு இருக்க வேண்டும், ஒருமனப்பாடு இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கிறது இருக்கணும். வீட்டில் ஏதோ ஒரு ஆகாரம் செய்கிறீங்க. இந்த ஆகாரம் ஒரு பிள்ளைக்கு பிடிக்கும்னா யாராவது ஒருத்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 பீஸ் போகிறதுல ஒருத்தர் அவங்கள கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது விட்டு கொடுக்கறது தான் உண்மையான ருசியான ஆகாரம். உண்மையான அன்பு சந்தோஷம் அங்கே தான் இருக்குது. இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆக்கிட்டு வந்து வச்ச உடனே மனுஷனா மிருகமானு தெரியாத அளவு கையை விட்டு அடித்து பிடிச்சி பிச்சு சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கா? ஒரு டேபிளில் உட்காரணும்னா எல்லாருக்கும் இருக்கான்னு பார்க்கணும். பெரியவங்க தான் பார்க்கணும், இல்லை சின்ன பிள்ளைங்களும் பார்க்கணும். அப்பாவுக்கு பிடிச்சது இருக்கா, அம்மாவுக்கு பிடிச்சது இருக்கா, தம்பிக்கு பிடிச்சது இருக்கா, அக்காவுக்கு பிடிச்சது இருக்கா, தங்கச்சிக்கு பிடிச்சது இருக்கான்னு பார்த்து சாப்பிட. இதை சொல்லி கொடுக்கணும். இது எங்கே சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களோ அந்த வீட்டில் உலகத்தின் ஆவிக்கு இடம் இருக்காது. இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறாமை, இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டி அப்படின்னு உள்ள கொண்டு வந்துடுறான் பிசாசு. என் அன்பு சகோதர சகோதரியே, இந்த உலகத்தின் ஆவிகள் உன் பிள்ளைகளை சூறையாடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா என்று கொஞ்சம் சரி பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் வீட்டில் இருக்கின்றவைகள் ஒன்று தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும், அல்லது தேவ பிரசன்னத்திற்கு இடையூறானதா இருக்க வேண்டும். ஏதாவது இதுல 2 தான் இருக்கும். அதனால இன்னைக்கு தேவ பிரசனம் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்ற இந்த சாராம்சங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் எங்கேயாவது குறையுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏதோ ஒன்று இவைகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் சமாதானத்திற்கு, அன்புக்கு, மரியாதைக்கு, மேன்மைக்கு ஏதோ ஒன்று இடையூறாக இருக்கிறது. அப்ப அந்த இடையூறாக இருக்கிறத நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டீங்கனாலே